அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஜாதகருக்கு உண்டா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதற்கு என்னென்ன பாவங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடியது, 4ஆம் இடம் என்பது சொத்துக்களை குறிக்கக்கூடியது. அப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் 7ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா, 7ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா, திருமணம் என்பது 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறதுனால திருமணத்துக்கு பிறகு வீடு, நிலம், சொத்து அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து இது அப்படியே கான்ட்ராவா 4ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் போய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4ஆம் அதிபதிங்கிறது சொத்து போய் 7ஆம் இடத்துக்கு போகுதுங்கிறப்போ இந்த ஜாதகர் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு சொத்துக்களை எழுதி கொடுப்பார் அல்லது வாங்கி கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி 7ல் இருந்தது அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற சொத்தோ இல்லை அந்த பொண்ணு சம்பாதித்தோ அதாவது தன்னுடைய கணவனுக்கு வாங்கி கொடுப்பார்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கணவனுக்கு இருந்தாலும் கணவன் மனைவி பேரில் எழுதி வைப்பார் அப்படின்னு எடுத்துக்கங்க. அது 4ஆம் அதிபதி போய் 7ல் இருந்ததுன்னா சொத்து போய் மனைவிக்கு போகும், இல்லை சொத்து கணவனுக்கு போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரனும் 4ஆம் அதிபதியும் தொடர்பு ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, மனைவி வழியாக வீடு, வசதி, வாய்ப்புகள் உண்டு. இப்போ சுக்கிரன் ப்ளஸ் அதாவது சுக்கிரனோட 4ஆம் அதிபதி தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாலே மனைவிக்கு சொத்து இருக்குது திருமணத்துக்கு முன்பே அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். குரு 7ஆம் பாவத்தை பார்க்குறப்போ திருமணத்துக்கு பிறகு செல்வங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கு பிறகு செல்வங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு உண்டு. பூமி சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 2ஆம் பாவத்தோட 4ஆம் பாவமும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா, குடும்பம் அமைந்த பிறகு இந்த ஜாதகருக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு எடுக்கலாம். அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் சுபகிரகங்கள் இருந்ததுன்னா, லக்ன சுபர்கள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி இல்லை 9ஆம் அதிபதி, குருவோட பார்வை இதெல்லாம் இருந்தது அங்கே அப்படின்னா, வாழ்க்கை துணையின் ஆதரவோட உங்களுடைய வளர்ச்சியானது இருக்கும். சொத்து வாங்கிறது, நீங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு அங்கே நடக்கும். அதே மாதிரி நவாம்சத்தில் 4ஆம் இடமானது பலமாக இருக்கிறதும் நிலையான சொத்து திருமணத்துக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 11ஆம் பாவத்தோட 7ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால், அதாவது 11ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருந்தாலோ இல்லை 7ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி இருந்தாலோ 7-11 தொடர்புகளில் இருந்ததுனாலோ வாழ்க்கை துணை உங்களுடைய வளர்ச்சிக்கு திருமணத்துக்கு பிறகு உதவுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாழ்க்கை துணையும் சம்பாதிக்கும் நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை துணை மூலம் திருமணத்தின் மூலம் லாபம் அப்படின்னு அந்த இடத்த எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ இதெல்லாம் இல்லைங்க, பொதுவாக எப்போ கிடைக்கும் திருமணத்துக்கு பிறகு அப்படின்னா, 7ஆம் அதிபதியினுடைய தசை நடந்து அதில் 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு ஒரு புத்தி நடக்கக்கூடிய காலமோ இல்லை ஏதாவது 4-7ஓட தொடர்பு கொண்ட புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயோ தசாபுத்தி காம்பினேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது எல்லாமே பாவ தொடர்புகள் மூலமாக எடுக்கக்கூடிய அந்த சொத்து சார்ந்த விஷயங்கள். சரியா? ரைட். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள். ஜோதிட ரீதியான கருத்துக்கள் அங்கே பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நீங்கள் ஜோதிடம் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு விரும்பினாலோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.